வணக்கம். இது தமிழங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சீனாவின் முக்கிய நிறுவனங்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடை. அமெரிக்காவில் நடந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தால் பரபரப்பு. உயிர் தப்பிய ஜனாதிபதி ட்ரம்ப். ஈரானில் இஸ்ரேலுக்கு உளவு பார்த்த மேலும் ஒருவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றம். மியான்மரில் மீண்டும் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 4.2 பதிவு. துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் கைது. ட்ரம்ப் வெளியிட்ட அதிரடி தகவல். வெள்ளை மாளிகை விருந்தில் பரபரப்பு. சைபர் தாக்குதலில் அபாய பட்டியலில் இலங்கை. எச்சரிக்கை விடுக்கும் நிபுணர். பாகிஸ்தானில் இடைவிடாத ராஜதந்திர முயற்சி. ஈரான் அமெரிக்கா இடையேயான பேச்சுவார்த்தைகள். கடற்கொள்ளையில் ஈடுபடும் அமெரிக்கா. ஈரானிய ராணுவம் முன்வைக்கும் பகீர் குற்றச்சாட்டு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகை நடத்திய விருந்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் கைது செய்யப்பட்டார். நேற்று ஏப்ரல் 25ஆம் தேதி இரவு இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. அங்கிருந்து பாதுகாப்பு அதிகாரி ஒருவரை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. அவர் குண்டு துளைக்காத ஆடை அணிந்திருந்ததால் அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. துப்பாக்கிச் சூட்டை அடுத்து அங்கிருந்தவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். செய்தியாளர்களுக்காக நடத்தப்பட்ட இந்த விருந்தில் அமெரிக்க ஜனாதிபதி, அவரின் பாரியார், துணை ஜனாதிபதி ஜேவான்ஸ் உட்பட 2600க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றிருந்தனர். கைது செய்யப்பட்டவர் 31 வயதான கோல் தோமஸ் ஆலன் என்று கூறப்படுகிறது. துப்பாக்கிச் சூட்டை அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் கருத்து வெளியிட்ட போது கடந்த 3 ஆண்டுகளில் நடந்த பல துப்பாக்கிச் சூட்டு முயற்சிகளை பற்றி நினைவு கூர்ந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் இதைவிட ஆபத்தான தொழில்கள் வேறு அதிகம் இருப்பதாக என்னால் கற்பனை செய்ய முடியவில்லை என்று கூறினார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையை நடத்திய விருந்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் கைது செய்யப்பட்டார். நேற்று ஏப்ரல் 25ஆம் தேதி இரவு இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. அவர் குண்டு துளைக்காத ஆடை அணிந்திருந்ததால் அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. துப்பாக்கிச் சூட்டை அடுத்து அங்கிருந்தவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். செய்தியாளர்களுக்காக நடத்தப்பட்ட இந்த விருந்தில் அமெரிக்க ஜனாதிபதி, அவரின் பாரியார், துணை ஜனாதிபதி ஜேவான்ஸ் உட்பட 2600க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றிருந்தனர். கைது செய்யப்பட்டவர் 31 வயதான கோல் தோமஸ் ஆலன் என்று கூறப்படுகிறது. துப்பாக்கிச் சூட்டை அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் கருத்து வெளியிட்ட போது கடந்த 3 ஆண்டுகளில் நடந்த பல துப்பாக்கிச் சூட்டு முயற்சிகளை பற்றி நினைவு கூர்ந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் இதைவிட ஆபத்தான தொழில்கள் வேறு அதிகம் இருப்பதாக என்னால் கற்பனை செய்ய முடியவில்லை என்று கூறினார். ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ஓமான் மற்றும் ரஷ்யாவுக்கான தனது பயணங்களுக்கிடையே மீண்டும் பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானிய ஊடகமான மெக்ஸ் செய்தியின்படி அப்பாஸ் அரக்சி ஓமான் பயணத்தை முடித்துக் கொண்டு ரஷ்யாவுக்கு செல்வதற்கு முன்னதாக இடைத்தங்கலாக மீண்டும் இஸ்லாமாபாத் வரவுள்ளார். அவருடன் வந்த தூதுக்குழுவின் ஒரு பகுதியினர் போரை முடிவுக்கு கொண்டுவருவது தொடர்பான மேலதிக ஆலோசனைகளை பெறுவதற்காக தெஹ்ரானுக்கு திரும்பியுள்ளார். அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவு மீண்டும் இஸ்லாமாபாத்தில் அரக்ஷியுடன் இணைந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் அதிகாரிகளுடன் அரக்ஷி நடத்திய பேச்சுவார்த்தைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏதும் ஏற்படவில்லை. அமெரிக்கா தனது தூதுவர்களை அனுப்ப மறுத்துள்ள நிலையில் ஈரான் தனது 10 அம்ச கோரிக்கைகளில் உறுதியாக உள்ளது. இருப்பினும் பாகிஸ்தான் ஒரு மத்தியஸ்தராக தொடர்ந்து செயல்பட்டு வருவதால் அரக்ஷின் இந்த மீள்வருகை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளும் தற்போதைய நிலையில் நேரடி பேச்சுவார்த்தையை தவிர்த்து மத்தியஸ்தர்கள் மூலமாகவே தமது நிலைப்பாடுகளை தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டுக்கு தேவையான மசகு எண்ணெய் ஏற்றிய கப்பல் இன்று நாட்டை வந்தடைய உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே தெரிவிக்கையில், நாட்டுக்கு இன்று வருகை தரும் குறித்த கப்பலில் 95,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் கொண்டு வரப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மேலும் பல எரிபொருள் கப்பல்கள் அடுத்தடுத்த நாட்களில் நாட்டை வந்தடைய திட்டமிடப்பட்டுள்ளன. இதேவேளை 9,500 மெட்ரிக் டன் எரிபொருள் அடங்கிய கப்பல் ஒன்று நாளை நாட்டை வந்தடைய உள்ளது. அத்தோடு 36,000 மெட்ரிக் டன் எரிபொருள் அடங்கிய மற்றொரு கப்பல் நாளை மறுதினம் நாட்டை வந்தடைய உள்ளது. இந்த எரிபொருள் இறக்குமதிகள் மூலம் எதிர்வரும் ஜூன் மாதம் இறுதி வரை நாட்டின் தேசிய தேவையை பூர்த்தி செய்வதற்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் இருக்கும் என அவர் பொதுமக்களுக்கு உறுதியளித்துள்ளார். அரபிக்கடலில் ஈரானிய நிழல் கடற்படை கப்பல் ஒன்றை அமெரிக்க கடற்படை வழிமறித்துள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளைப்பீடம் அறிவித்துள்ளது. ஈரானின் எரிசக்தி மற்றும் எண்ணெய் பொருட்களை சர்வதேச சந்தைகளுக்கு கடத்துவதற்காக குற்றம் சுமத்தப்பட்டு அமெரிக்காவினால் தடை விதிக்கப்பட்ட கப்பல்களில் ஒன்றான குறிப்பிட்ட கப்பலை இவ்வாறு வழிமறிக்கப்பட்டுள்ளது. அரபிக்கடல் பகுதியில் கண்காணிப்பு பகுதியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்காவின் USS
பின்க்னே என்ற ஏவுகணை அழிப்பு கப்பலிலிருந்து புறப்பட்ட உலங்கு வானூர்தியின் மூலம் இந்த இடைமறிப்பு மேற்கொள்ளப்பட்டது. பில்லியன் கணக்கான டாலர்கள் பெறுமதியான ஈரானிய எண்ணெய், எரிவாயு மற்றும் இதர எரிபொருள் தயாரிப்புகளை திருட்டுத்தனமாக வெளிநாடுகளுக்கு கடத்துவதற்காக பயன்படுத்தப்படும் 19 கப்பல்களில் இதுவும் ஒன்றாகும் என்று அமெரிக்கா குற்றம் சுமத்தியுள்ளது. அமெரிக்க ஹெலிகாப்டர் ஒன்றின் பாதுகாப்புடன் அந்த கப்பல் ஈரானுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்க திரைசேரி திணைக்களத்தினால் ஏற்கனவே பொருளாதார தடைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட இந்த நிழல் கடற்படை ஈரானின் பொருளாதாரத்துக்கு வலிச்சேர்க்கும் எரிபொருள் கடத்தலில் ஈடுபட்டு வருவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஹார்மோஸ் நீரிணையை சுற்றி பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் அரபிக்கடலில் நடந்துள்ள இந்த நேரடி நடவடிக்கை மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 110 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள குஷ் மற்றும் ஹாஷ் போதைப்பொருளுடன் 22 துறவிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த உளவு தகவலின் அடிப்படையில் நேற்று இரவு விமான நிலையத்தில் அவர்கள் நடத்திய சோதனையின் போது சந்தேகத்துக்கிடமான துறவிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் கொண்டு வந்திருந்த பயண பைகளில் பாடசாலை உபகரணங்கள், பல்வேறு இனிப்புகள் மற்றும் போலி பைகள் தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவற்றில் 110 கிலோகிராமுக்கும் அதிகமான குஷ் மற்றும் ஹாஷ் போதைப் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஒவ்வொரு துறவிகளின் பணப்பையிலும் 5 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கட்டுநாயக்க விமான நிலைய வரலாற்றில் கைப்பற்றப்பட்ட மிகப்பெரிய போதைப்பொருள் தொகை இதுவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளையும் சேர்ந்த இளைஞர்கள் எனவும் அவர்கள் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயின்று வரும் மாணவர்கள் எனவும் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக இந்த 22 சந்தேக நபர்களும் இன்றைய தினம் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். ஹார்மோஸ் நீரிணையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதே ஈரானின் நிச்சயமான உத்தி என்று ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் மிக முக்கிய வழித்தடமாக விளங்கும் ஹார்மோஸ் நீரிணையை கட்டுப்படுத்துவது அமெரிக்காவுடனான போரில் ஈரானின் முதன்மையான தற்காப்பு உத்தியாகும். இந்நிலையில் ஹார்மோஸ் நீரிணையின் மீதான தமது மேலாதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதன் மூலம் அமெரிக்கா மற்றும் பிராந்தியத்தில் உள்ள வெள்ளை மாளிகையின் ஆதரவு நாடுகளுக்கு ஒரு வலுவான முட்டுக்கட்டையும் அச்சத்தையும் ஏற்படுத்த முடியும் என இஸ்லாமிய புரட்சிப்படை தெரிவித்துள்ளது. எனவே இந்த நீரிணையை தனது பிடியில் வைத்திருப்பது இஸ்லாமிய ஈரானின் மாற்ற முடியாத மற்றும் உறுதியான நிலைப்பாடு என்று அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச எரிசக்தி போக்குவரத்தில் மிக முக்கியமான இந்த பாதையை சுற்றி பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ஈரானிய புரட்சியின் இந்த அறிவிப்பு பிராந்தியத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச பொருளாதார மாற்றங்கள் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் ஆகியவற்றின் தாக்கத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இன்றைய நிலவரப்படி சர்வதேச சந்தையில் 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை $4708.69 1 அவுன்ஸ் வெள்ளியின் விலை $75.69 பதிவாகியுள்ளது. டாலரின் மதிப்பு வலுவடைந்து வருவதும் உலகளாவிய அரசியல் நகர்வுகளும் இந்த விலை மாற்றத்துக்கு பிரதான காரணங்களாக கருதப்படுகின்றன. கடந்த சில நாட்களாக உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கமான போக்கு நிலவி வந்த நிலையில் சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள இந்த திடீர் விலை அதிகரிப்பு இலங்கை சந்தையிலும் தங்கத்தின் விலையை உயர்த்துவதற்கு வழிவகுக்கும் என பொருளாதார ஆராய்ச்சியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எனவே நகை வியாபாரிகள் மற்றும் முதலீட்டாளர்கள் இன்றைய சந்தை மாற்றத்தை உன்னிப்பாக கவனித்து வருவதுடன் நுகர்வோர் தங்கத்தை கொள்வனவு செய்வதில் விலை மாற்றங்களை அவதானத்தில் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். சீனாவை சேர்ந்து எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை 40 கப்பல் நிறுவனங்கள் மற்றும் டேங்கர்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. சீனாவின் எண்ணெய் ஆலைகள் மற்றும் கப்பல் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஈரானை பொருளாதார ரீதியில் முடக்கி அணுசக்தி ஒப்பந்தத்தை ஏற்க வைக்க அமெரிக்கா முயற்சி செய்து வருகின்றது. ஈரானின் முக்கிய வருவாய் ஆதாரமாக கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை தடுக்கும் வகையில் அமெரிக்கா செயல்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக ஈரானின் துறைமுகங்களுக்கு அணுகலை கட்டுப்படுத்தும் விதமாக ஹோர்மோஸ் நீரிணையை அமெரிக்க கடற்படை கண்காணித்து வருகின்றது. இந்த நிலையில் ஈரான் எண்ணெயை கடத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள சீனாவை சேர்ந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை 40 கப்பல் நிறுவனங்கள் மற்றும் டேங்கர்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. தடை விதிக்கப்பட்டுள்ள டாலியன் துறைமுக நகரில் அமைந்துள்ள ஹெங்லே பெட்ரோகெமிக்கல் நிறுவனத்தின் ஆலை 2023 ஆண்டு முதல் ஈரானின் கச்சா எண்ணெயை வாங்கி வருகின்றது. இதன் மூலம் ஈரான் ராணுவத்திற்கு $100 மில்லியன் வருவாய் கிடைத்ததாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஹெங்லே பெட்ரோகெமிக்கல் ஆலை ஒரு நாளுக்கு சுமார் 4 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் திறன் கொண்டது.
ஈரானில் இஸ்ரேலுக்கு உளவு பார்த்த மேலும் ஒருவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. ஈரானில் இந்த ஆண்டு தொடக்கத்தில் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்தது. அப்போது இஸ்ரேலிய உளவு அமைச்சான மொசாட்டுடன் இணைந்து இந்த நாட்களில் சிலர் செயல்பட்டதாக புகார் எழுந்தது. அங்கிருந்தபடி இவர்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு துப்பு கொடுத்து அவர்களின் கட்டளைகளுக்கு தகுந்தாற்போல போராட்டக்காரர்களும் பிரிவினைவாதிகளுக்கும் தேவையான ஆயுதங்களை விநியோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு வருகின்றது. அதன்படி நேற்று அதிகாலை இஸ்முஹான் நகரில் எர்பான் கியானி என்பவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. கியானி மொசாட் அமைப்பால் பணியமர்த்தப்பட்டவர் என்றும் அந்த அமைப்பின் பணிகளை செய்ய அவர் நியமிக்கப்பட்டார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வாரத்தில் மொசாட் அமைப்பினருடன் தொடர்புடையதாக கூறி ஈரான் அணுசக்தி அமைப்பின் முன்னாள் ஊழியர் உட்பட 4 பேர் தூக்கிலிடப்பட்டனர். மியான்மர் நாட்டில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 28ஆம் தேதி ரிக்டர் 7.7 மற்றும் ரிக்டர் 6.4 அளவில் அடுத்தடுத்து பயங்கர நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. இதனால் அந்த நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பலத்த சேதம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கத்தில் சுமார் 3700 பேர் உயிரிழந்ததாகவும் 5000க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்ததாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து மியான்மரில் அவ்வப்போது சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நேற்று இரவு 8:45 மணியளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.8 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்தது. இந்த நிலையில் மியான்மரில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதிகாலை 2:57 மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.2 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. 90 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 24.113 டிகிரி வடக்கு அட்சரேகையிலும் 94.550 டிகிரி கிழக்கு தெற்கு ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது. இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து எந்தவிதமான தகவலும் வெளியாகவில்லை. மத்திய கிழக்கு மோதல்களுக்கு இணையாக இணையதளங்கள் மீதான சைபர் தாக்குதல்கள் அதிகரிக்கும் போக்கு காணப்படுவதாகவும் இவ்வாறான சைபர் தாக்குதல்களுக்கு உள்ளாகும் அதிக அபாயம் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் உள்ளதாக நாட்டின் சிரேஷ்ட தகவல் தொழில்நுட்ப நிபுணர் ஒருவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையின் சிரேஷ்ட தகவல் தொழில்நுட்ப நிபுணரான அர்ஷ விஜயரத்னா இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் உலகில் இணைய அச்சுறுத்தல்கள் நிலவும் நாடுகளின் பட்டியலில் இலங்கை 20வது இடத்தில் உள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் சுமார் 91 லட்சம் இணையதளங்களுக்கு சைபர் தாக்குதல் அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுவாக உலகில் குழப்பமான காலப்பகுதிகளில் இவ்வாறான சைபர் தாக்குதல்கள் அதிகரிக்கும் போக்கு காணப்படுகின்றது. கடந்த கோவிட் பெருந்தொற்று காலப்பகுதியில் ரஷ்யா உக்ரைன் போரில் உச்சக்கட்டத்திலும் இது அவதானிக்கப்பட்டது. தற்போது நிலவும் மத்திய கிழக்கு போர் சூழலிலும் இத்தகைய போக்கு தென்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த சைபர் தாக்குதலில் பல்வேறு குழுக்கள் ஈடுபடுகின்றன. சில சமயங்களில் அரசியல் தேவைகளுக்காகவும் இன்னும் சில வேளைகளில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களாகவும் இவை இணையத்தில் பெருமளவில் இடம்பெறுகின்றன. கடந்த காலங்களில் இலங்கையின் முக்கிய அரசு இணையதளங்கள் சிலவற்றுக்கு ஒரு வர்த்தக வங்கி, காப்பீட்டு நிறுவனம் மற்றும் முன்னணி ஆடை தொழிற்சாலை என்பவற்றுக்கும் இவ்வாறான பாதிப்புகள் ஏற்பட்டன. அண்மையில் நிதி அமைச்சில் 2.5 மில்லியன் ரூபாய் அந்நிய செலாவணி மோசடி செய்யப்பட்டதை போன்றதொரு சம்பவம் இதற்கு முன்னர் இடம்பெற்றதில்லை என்று அவர் தெரிவித்தார். இலங்கையில் உள்ள பல நிறுவனங்கள் மிக அதிக விலை கொடுத்து தரவு பாதுகாப்பு முறைகளை பெற்றுக்கொண்ட போதிலும் அவற்றை சரியான முறையில் செயற்படுத்தி அபாயங்களை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது பல சந்தர்ப்பங்களில் அவதானிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். இலங்கை நிபுணர்கள் இந்த அச்சுறுத்தல்களை உடனடியாக அடையாளம் காண வேண்டும் என்றும் இந்த சைபர் அபாயங்களை குறைப்பதற்கு வலுவான வேலை திட்டம் ஒன்றை தொடர்ச்சியாக முன்னெடுப்பது அத்தியாவசியமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையே நிலவும் போர் சூழலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தீவிர ராஜதந்திர முயற்சிகளில் பாகிஸ்தான் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய சந்திப்புகள் ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கான ஒரு களமாக பார்க்கப்படுகின்றன. இது ஒரு முத்தரப்பு சந்திப்பு அல்ல என்றும் வெள்ளை மாளிகை கூறுவது போல் அமெரிக்கர்களுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்கா விதித்துள்ள கடல்சார் முற்றுகை முழுமையாக நீடிக்கப்பட வேண்டும் என்பதில் ஈரான் பிடிவாதமாக உள்ள நிலையில் அமெரிக்கா இதுவரை அதற்கு எந்தவித சாதகமான சமிச்சைகளையும் காட்டவில்லை. பாகிஸ்தானின் இந்த இடைவிடாத ஷட்டில் டிப்ளோமசி காரணமாக திரைக்கு பின்னால் ராஜதந்திர நகர்வுகள் வெற்றி பெற்று வருவதாக பாகிஸ்தான் அதிகாரிகள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் பாகிஸ்தான், ஈரான் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு இடையே முக்கியமான ஆலோசனைகள் நடைபெற்றுள்ளன. ஈரான் வெளிவிவகார அமைச்சர் தனது பாகிஸ்தான் பயணத்தை முடித்துக் கொண்டு அடுத்ததாக ரஷ்யாவிற்கு செல்ல உள்ளார். இத்தகைய தொடர்ச்சியான சந்திப்புகள் ஈரான், அமெரிக்கா இடையேயான மொட்டுக்கட்டையை உடைத்து அமைதியை நிலைநாட்ட உதவும்
உதவும் என சர்வதேச ராஜதந்திரிகள் எதிர்பார்க்கின்றனர். அமெரிக்கா மீண்டும் தாக்குதல்களை முன்னெடுத்தால் மிக கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ஈரானிய ஆயுதப்படைகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. அதேவேளை உலகின் முக்கிய வர்த்தக பாதையான ஹோர்முஸ் நீரிணையின் மீதான தனது கட்டுப்பாட்டை தொடரப்போவதாக ஈரான் உறுதியளித்துள்ளது. பிராந்தியத்தில் அமெரிக்க ராணுவம் முற்றுகை, கொள்ளையடித்தல் மற்றும் கடற்கொள்ளை போன்ற நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டார் ஈரானிய ஆயுதப்படைகளிடமிருந்து நிச்சயமான மற்றும் பலமான பதிலடியை சந்திக்க நேரிடும் என்றும் ஈரான் ஆயுதப்படைகள் எச்சரித்துள்ளன. அமெரிக்க சியோனிச எதிரிகளின் நகர்வுகளை தாம் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் நீரிணையை தொடர்ந்து நிர்வகித்து தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க தீர்மானித்துள்ளதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. மீண்டும் ஒரு ஆக்கிரமிப்பு நிகழும் பட்சத்தில் எதிரிகளுக்கு மிக கடுமையான சேதங்களை ஏற்படுத்த தாம் தயாராக இருப்பதாகவும் ஈரானின் அரசு ஊடகமான தஸ்னீம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை மற்றும் பாகிஸ்தான் பயண ரத்து அறிவிப்புகளை தொடர்ந்து ஈரானின் இந்த நேரடி எச்சரிக்கை பிராந்தியத்தில் போர் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி செயற்திட்டங்கள் மற்றும் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கப்படும் புதிய திட்டங்கள் தொடர்பில் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ அவர்களுக்கு வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் நா. வேதநாயகன் அவர்கள் விரிவாக தெரியப்படுத்தினார். வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு ஆளுநர் அவர்களுக்கும் பிரதி அமைச்சருக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. போரால் பாதிக்கப்பட்ட வடக்கு மாகாணத்தில் உட்கட்டமைப்பு தேவைப்பாடுகள் இன்னமும் அதிகமாக காணப்படுவதை கௌரவ ஆளுநர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக வன்னி பிரதேசத்தில் உள்ள கிராமங்களை இணைக்கும் வீதிகள் மிகவும் மோசமான நிலையில் உள்ளமையை குறிப்பிட்ட அவர் அவற்றை துரிதமாக புனரமைத்து மக்களின் போக்குவரத்தை இலகுப்படுத்த வழமையான நிதி ஒதுக்கீடுகளுக்கு மேலதிகமாக விசேட நிதி தேவைப்பாடுகள் உள்ளமையை பிரதி அமைச்சரிடம் ஆழமாக வலியுறுத்தினார். கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான போக்குவரத்து நேரத்தை குறைக்க வேண்டியதன் அவசியம் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. இதற்காக திட்டமிடப்பட்டுள்ள அதிவேக நெடுஞ்சாலை திட்டங்கள் மற்றும் அத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சாத்தியப்பாடுகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. மேலும் அதிவேக பாதைக்கு மேலதிகமாக போக்குவரத்து நேரத்தை குறைப்பதற்கான ஏனைய மாற்று திட்டங்கள் குறித்தும் பிரதி அமைச்சரும் ஆளுநரும் ஆலோசனைகளை மேற்கொண்டனர். இந்த விசேட கலந்துரையாடலில் யாழ் மாவட்ட கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் க. இளங்குமரன், ஆளுநரின் செயலாளர், யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் இணைப்பாளர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். வடக்கு மாகாணத்தில் கடமை நேரத்தில் ஒழுக்க விதிகளை மீறி இலங்கை போக்குவரத்து சபை நடத்துனருடன் முரண்பாட்டு தரக்குறைவாக நடந்து கொண்ட தனியார் பேருந்து நடத்துனருக்கு மறு அறிவித்தல் வரை பணித்தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண வீதிப்பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் சு. விமலேஸ்வரன் தெரிவித்தார். அண்மையில் இடம்பெற்ற இச்சம்பவத்தின் போது கடமையில் இருந்த குறித்த தனியார் பேருந்து நடத்துனர் ஈபோச பேருந்து நடத்துனரை நோக்கி தரக்குறைவான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி அநாகரிகமான முறையில் நடந்து கொண்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான காணொலி ஆதாரங்கள் அதிகார சபையின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்து சேவைகளில் ஈடுபடும் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் பயணிகளுடன் ஏனைய போக்குவரத்து சேவையாளர்களுடனும் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான ஒழுக்க மீறல்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக பாரபட்சமின்றி கடுமையான நடவடிக்கைகள் மற்றும் பணித்தடைகள் விதிக்கப்படும் என்று அவர் கடுமையாக எச்சரித்துள்ளார். அதேவேளை பொது போக்குவரத்தின் போது பயணிகள் சேவையில் ஈடுபடும் தரப்பினரால் வேண்டுமென்று ஏதேனும் அசௌகரியங்களை எதிர்கொண்டாலோ அல்லது முறைகேடுகள் இடம்பெற்றாலோ பொதுமக்கள் தகுந்த ஆதாரங்களுடன் ஒளிப்படங்கள் அல்லது காணொலிகள் மூலமாக அதிகார சபையின் 07190909000 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உடனடியாக தெரியப்படுத்த முடியும் என அதிகார சபை மீண்டும் வலியுறுத்துகின்றது.